பாலச்சந்தர், இப்படி ஒரு ஏஜென்சிஸ் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், குறிப்பாக இடி பல்வேறு விமர்சனத்துக்கு சமீப காலமாக உள்ளாக்கப்படுது எதிர்கட்சிகளால். இதில் எவ்வளவு தூரம் ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க? இன்னொரு பக்கம் ஒட்டுமொத்தமாக ஏஜென்சிஸை பற்றின தொடர் விமர்சனங்கள்ங்கிறது அவங்களுடைய வேலைகளை பாதிக்கக்கூடியதாகவும் மாறாதா? இங்க பேசின சில கருத்துக்கள் என்ன சொல்லப்பட்டதுன்னா, சட்டம் அப்படி இருக்கும்போது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தானே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ கோர்ட்ல ஜட்ஜி என்ன சொல்றாரு, எங்ககிட்ட வர்ற கேஸை நாங்க பார்க்க முடியும், சில பேர் மட்டும்தான் கேஸ் போடுறீங்கலாம் சொன்னா நீங்க அதை பொலிட்டிக்கலா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுதே அவர் சொல்றது என்ன சொல்றாருன்னா, ஆமா இது பொலிட்டிக்கலா தான் நடக்குதுன்னு தெரியுது, அதனால நீங்க பொலிட்டிக்கலா பாத்துக்கோங்க. ஆனா எங்ககிட்ட ஒரு வழக்கு வந்தா அந்த வழக்குடைய தன்மையை பத்தி மட்டும்தான் நாங்க ஆராய முடியும். இப்போ ஒரு சட்டத்திற்காக மக்களுக்காக சட்டமாங்கிறது ரொம்ப பெரிய கேள்வி. மக்களுக்காகத்தான் சட்டம். இந்த சட்டம் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டது என்றால் அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்ப அடிப்படையில என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் எதுக்காக இருந்ததுன்னா, லஞ்ச ஊழல் பணம், ட்ரக் பணம், இந்த ரெண்டு வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் இங்க ஹவாலா மூலமா போய் அதுக்கப்புறம் இங்க உள்நாட்டுக்கு வர்றது, இதையெல்லாம் கண்காணிக்கிறதுக்காகத்தான் முதல்ல அந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் இந்த PMLA அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னாச்சு, இவங்க எதுல வேணாலும் தலையிடாளுங்களா வானளாவிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய வேலை, எல்லாத்துலயுமே இவங்க மூக்கு நுழைக்கலாம் அப்படிங்கிற அதிகாரம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல எதுக்கு? இவங்ககிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடலாமே. அதனால சட்டம்னு சொல்லி சொன்னா, ஆமா சட்டம் வானளாவிய அதிகாரத்தை கொடுத்து, மணி லாண்டரிங் எங்கெல்லாம் வருதோ, டிரான்சாக்ஷன் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இடி உள்ள வந்துடலாங்கிறதானே அந்த சட்டத்தோட அடிப்படை. அப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், லேண்ட் டிரான்சாக்ஷன் எல்லாமே எத்தனை லேண்ட் டிரான்சாக்ஷன் இந்தியாவில் கைடன்ஸ் வேல்யூ ரியல் வேல்யூ கரெக்டா இருக்கு, இது யாருக்குமே தெரியாதா? அப்ப இன்னைக்கு இந்தியாவில் நிலம் வாங்கி விற்கிறவங்க 190 ரூபாய் இடி உள்ள வைக்கலாமே, இந்த சட்டப்படி வைக்க வேண்டியதானே, அதையும் செய்ய வேண்டியதானே. இப்ப அது இன்னொன்னு, செலக்டிவ்லி எடுக்கிறாங்கிறது நிஜம்தான். இப்போ என்ன சொல்லப்பட்டதுன்னா, அரசியல்வாதிகள் சொல்றாங்க, நீ குற்றம் இல்லாதவனுங்கிறத சொல்லு, நீ எதுக்கு அடுத்தவனை பத்தி பேசுறேங்கிறாங்க. ஆனா பொதுமக்களாக நாங்கள் கேட்போம்ல, ஏன் முகுல் ராய் எப்படி மனித புனிதரானார், அஜித் பவார் எப்படி மனித புனிதனானார், அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் அவரை பத்தி பிரைம் மினிஸ்டர் சொன்னாரு லஞ்ச ஊழலின் மொத்த வடிவம்னு, அவங்க கட்சியில சேர்ந்தவங்க எப்படி மனித புனிதரானார்? அப்படின்னா இந்த நாட்டுடைய டெமோக்ரஸியை நாசமா தானே போய்கிட்டு இருக்கு. நான் ஆளுங்கட்சியில சேர்ந்துட்டேன்னா, ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா போயிட்டேன்னா எனக்கு ஒண்ணுமே நடக்காது. அப்ப ஒண்ணுமே இன்னொன்னு என்னன்னா, தவறு செய்யாதவர்களையும் பிடிக்க முடியும். சமயத்துல தான் பார்த்தோம், பட்டியலத்தை சேர்ந்த 2 அப்பா விவசாயிகளுக்கு சம்மன் போனதை பார்த்தோம். இந்த சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டாமா? யோசிச்சாங்களா? அப்ப என்ன சொல்லுவாங்க, சட்டப்படி நாங்க செஞ்சோம், ஏன்னா வைல்டு பஃபலோ பத்தி சொன்னாங்க, நாங்க செஞ்சோம். இப்ப வேர் இஸ் தி அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் இன் திஸ்? ஒரு பிஜேபி ஆதரவாளரோ அல்லது அவருடைய பிஜேபி பார்ட்டி மேனோ அப்படின்னு சொல்லி முதல்ல தெரியாம ஒரு இதுல சான்குவாரி கேஸ்ல போயிட்டாங்களாம். போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து உடனடியாக ஓடி போயிட்டாங்க அப்படின்னு எல்லா நியூஸ் பேப்பர்ல வரும்போது அவங்களுடைய ஆனஸ்டி கொஸ்டின் பண்ணப்படும் பொழுது இடி அதுக்கு மறுதளிப்பு கொடுக்கணும்ல, இன்னைக்கு வரையும் கொடுக்கல. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இடி மேல என்ன மரியாதை வரும்? இந்த இடிங்கிற அமைப்புக்கு இத்தகைய அதிகாரங்கள் கொடுத்தது தவறு. அந்த அதிகாரங்கள் செலக்டிவ்லி பயன்படுத்தப்படுகின்றன. அதிகாரங்கள் நீங்க அதிகாரமோ அல்ல சட்டமோ தவறாக பயன்படுத்தப்படுறத பல இடங்களை பார்க்கணும் சார். அது டொமஸ்டிக் வயலன்ஸில் ஆக்டில் தொடங்கி எல்லா சட்டங்களுமே தவறாக பயன்படுத்தப்படுது, ஆங்காங்கே பயன்படுத்தப்படக்கூடியவரால். அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த சட்டமே வேண்டான்னு முடிவுக்கு போகணுமா அல்லது என்ன சொல்லுறீங்க? சட்டம் வேண்டாம் சொல்ல, எந்த பிரிவுகள் இந்த சட்டத்தில் இத்தகைய உச்சபட்ச அதிகாரத்தை கொடுக்கின்றதோ, அந்த அதிகார வரம்பு எந்த காரணத்திற்காக கொடுக்கப்படுகிறதோ, அது மீறப்படுவதாக தெரிகிறதோ, அப்ப அந்த உட்பிரிவுகள் நிச்சயமாக திருத்தப்பட வேண்டும். அதுல சந்தேகமே கிடையாது. நம்ம நாட்டில் ஒவ்வொரு சட்டத்தில் எதுவும் பார்த்துருக்கிறோம். முதல்ல சட்டம் வரும், அடுத்து மக்கள்கிட்ட அது போகும், எப்படி பிரயோகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறத பார்த்துட்டு தேவை இருக்கா, சட்டத்துல மாறுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பிறகு தேவை பண்ணணும். இது செலக்டிவா, நீங்க சொன்னீங்க, ஆமா டொமஸ்டிக் வயலன்ஸ் தப்பா பயன்படுத்துறாங்க, SC/ST ஆக்ட்ல தப்பா பயன்படுத்துறாங்க, இது டவுரி ஆக்ட்ல தப்பா பயன்படுத்துறாங்க, இது எல்லாமே தவறு, கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த இவங்க பண்ற தவறுகள் இருக்கே, தவறா பயன்படுத்துறதுல இவங்க டெமோக்ரஸியோடைய ஆணி வேறையை அசைச்சு பாக்குறாங்க. அதுதான் அச்சமூட்டும் செயல். என் கட்சியில சேர்ந்துட்டா அவரை பத்தி நாங்க என்ன செய்ய மாட்டோம், என் கட்சியில சேராதவங்க மேல இடி பாயும் அப்படிங்கிற அளவு. இன்னொன்னு சொல்றேன், இடியே இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொன்னாங்க 98% மேல அவங்க துவங்கின கேஸ்ல அது ஒண்ணுமில்லாம போயிடுச்சு.
இப்ப சிபிஐல வந்து அரசு பணியாளர்கள் லஞ்சம் வாங்குறாங்களா இல்லைன்னு தெரியறதுக்காக வேண்டி சிபிஐ முதல்ல ஆரம்பிச்சதே அதுக்காகத்தான். அதுல ஒரு நடைமுறை இருக்கு. முதல்ல சிபிஐல வந்து பிரிலிமினரி என்கொயரி பிஇ அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிஇல வந்து ஒருத்தருக்கு மேல குற்றம் சாட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆதாரம் கொண்டு வருவாங்க, ரெகுலர் கேஸ் கொண்டு வருவாங்க. அந்த ரெகுலர் கேஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவரை பற்றிய விவரங்கள் பத்திரிகைகள் தெரிவிக்கப்படும். ஏன்னா பிரிலிமினரி என்கொயரியை வச்சு பண்ணி அவர் குற்றமற்றவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேரே நாசமா போயிருமே. இன்னைக்கு 98% இவங்க கேஸ் ஒண்ணுமில்லாம போயிருக்குன்னா அவங்கள டிஸ்கிரெடிட் பண்ணாங்களே, அந்த டிஸ்கிரெடிட் எப்படி இவங்க சரி பண்ண போறாங்க? அதனால அடிப்படையிலே இதுல வந்து சில மாறுதல். இப்ப இடியை வந்து அரசியல் கட்சிகளும் தங்களுக்கான பயன்பாட்டா மாத்தும் போது, இப்ப ஏற்கனவே சிலர் கைது செய்யப்பட்டு கன்விக்ஷனும் வந்திருக்கு, சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க தொடர்ச்சியா. அப்ப அரசியல் அனுதாபத்துக்கு இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் இருக்கத்தானே செய்து. அப்ப நீங்க நான் சொல்றது தானே சொல்றீங்க, அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி தேவையற்றவர்களை உள்ளே வைப்பதோ அல்லது உள்ள வச்சோன்னு அதனால அனுதாபம் தேடுறதோ, இது ரெண்டுமே ஈடியுடைய கேஸ்னால இருக்குன்னா அப்ப ஈடியுடைய அடிப்படையிலேயே கொஞ்சம் மாறுதல் தேவை அப்படிதானே தெரிகிறது. இல்ல அதை அப்படி பார்க்க முடியுமா தெரியல. ஏன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், அதை பயன்படுத்திக்கிறாங்க, அனுதாபம் தேடிக்கிறாங்கன்றதுனால சட்டத்தையே பயன்படுத்த கூடாது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு ஒருத்தர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன அனுதாபம் தேட முடியும்? நான் குற்றம் இல்லாதவன் நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் என்ன அனுதாபம் தேட முடியும்? அதுதான் இவர் குமரகுரு என்ன குறிப்பிடுறாருன்னா, நீதிமன்றங்கள் இப்ப மணிஷ் சிசோடியாவோ அல்லது அவரோடு இருக்கக்கூடிய மற்ற 2 பேருமே அவங்களுக்கு பிரைமா ஃபேசி இல்லாமலா நீதிமன்றம் இத்தனை நாட்கள் சிறையில் வைத்திருக்கிறது. அப்ப அந்த பிரைமா ஃபேசி இருக்கு, அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது இவங்க தானே. அது இதுவரைக்கும் நிரூபிக்கப்படாத போது அவங்க குற்றமற்றவர்கள்னோ அல்லது அவங்க மேல பழிவாங்குதல் நடக்குதுன்னோ என்ன அடிப்படையில் விமர்சிக்க முடியும்னு கேட்கிறார். நீதிமன்றங்கள் அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் என்று சொல்லவில்லை, அவர்கள் குற்றம் புரிந்தவர்கள் என்று சொல்வதற்கான முகாந்தரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் அதிகார பலம் மிக்கவர்கள், அந்த முகாந்தரங்களை கலைத்து விடுவார்கள் என்ற அச்சம் இருக்கிறது, அதனால ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்காரு. They have not declared them culprits. They have not declared them convicts. Right. ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தின் மீதே கேள்வியை உண்டாக்கக்கூடிய அல்லது நம்பகத்தன்மை இழக்கக்கூடிய அளவுக்காக ஏஜென்சியோட செயல்பாடுகள் மாறுது அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. அது டெமோக்ரஸிக்கு நல்ல. ஒரே கேள்வி தான் கேட்கிறேன். இப்போ நீங்க நேரடியா அந்த சம்மனை வாங்கிட்டு ஆஜரானீங்கன்னா நான் குற்றம் செய்யலை அதனால வரமாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப ஆஜரான குற்றவாளி குற்றம் செஞ்சிருக்கீங்க அர்த்தமா? நேரா போய் ஆஜரானீங்கன்னா நான் குற்றம் செஞ்சிருக்கேன், நான் ஆஜராக மாட்டேன்னா நான் வீர மாவீரன் நான் போக மாட்டேன்னு ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பொன்முடி எதுக்கு ஆஜரானாரு அமலாக்கத்துறை? அப்ப தப்பு பண்ணிருக்காரு. அவர்கள் ரொம்ப குமரகுரு அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாரு, சிஆர்பிசில வந்து உங்களை விட்னஸா சம்மன் பண்றதுக்கும் அக்யூஸ்டா சம்மன் பண்றதுக்கும் தனித்தனி பிரிவுகள் இருக்கு. இதுல வந்து எதுக்கு சம்மன் பண்றாங்கன்னே தெரியாம ஒருத்தர் கூப்பிட்டு விடுறதுங்கிறது அதான் சொன்னேன். நீங்க ரிட்டையர்ட் ஐஏஎஸ், நீங்க வந்து சட்டத்தை கேட்கறது இது இடம் இல்லை. நான் ஒன்றும் சட்டத்தை நான் உருவாக்கல. இல்ல அவரு சட்டத்தை கேட்பதை தாண்டி ஒரு அப்சர்வேஷன் பர்செப்ஷன் என்ன சொல்றாருன்னா, தொடர்ச்சியாக தவறாக பயன்படுத்தப்படக்கூடிய சூழல் வந்ததுன்னா ஒரு அடிப்படையான தேவையான ஒரு சட்டத்தினுடைய வலிமையை குறைக்கிற மாதிரி ஆயிடுது. ஏஜென்சிஸ் அப்படி பண்ணக்கூடாதுங்கிற. கெஜ்ரிவாலும் சோரனும் போலன்னா அவங்க தப்பு பண்ணல, நான் எதுக்கு உங்ககிட்ட வரணும்னு வீரமா சொல்றாங்க. பொன்முடி அவர்கள் போய் ஆஜராயிட்டு வந்தாருன்னா அவர் தப்பு பண்ணிருக்காரா? இது ஏதாவது ஒரு மாறுபட்டு கருத்து இவங்க திமுகலே சொல்லுங்க. அது இண்டிவிஜுவலோட ஒரு முடிவு தானே. ஒரு அரசியல் கட்சி அல்லது அரசியல் தலைவர் இல்ல அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், இதை எப்படி எதிர்கொள்ளணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது அரசியல் ரீதியா தனக்கு எதிராக தொடரப்படக்கூடிய ஒரு தாக்குதல் நினைக்கிறாங்க. அந்த தாக்குதலை எப்படி எதிர்கொள்ளணுங்கிற வியூகத்தை அந்தந்த தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் வைக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கேட்டிருக்கலாமே, எந்த கெபாசிட்டி என்ன கூப்பிடுறேன், நான் யாரு, நான் விட்னஸா. அவருக்கு ஒரு வியூ இருக்கலாம், அவருடைய வழக்கறிஞர் ஒன்று சொல்லியிருக்கலாம். என்ன சம்மன் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. என்ன பண்ணல, ஒரே சம்மன் தாங்க. என்ன பல சம்மனா இருக்கு, ஒரே சம்மன் வாங்கன்னு போயிட்டாரு. அப்படி கிடையாது. அப்படிதாங்க இருங்க. 50ல ஒரே சம்மன் வாங்கன்னு ஏன் கேஸ் சொல்லுங்க. இல்லண்ணா இதுல அப்படி இல்ல, ஈடில அப்படி இல்ல, ஈடில அப்படி இல்ல. செக்ஷன் 50 ஒரே கோர்ட் சமன்ஸ் பாருங்க அண்ணா, கோர்ட் வேற. நான் திருப்பி சொல்றேன், நான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றதுன்னு அவர் பாலச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, ரொம்ப தவறா புரிஞ்சிருக்காரு. ப்ராப்பர்ட்டி வாங்குறதுல ஒயிட் வாங்கிட்டு பிளாக் வாங்குறதுல ஈடி போமான்னாரு. அடிப்படை புரிதலே வந்து ஈடி எங்க வரும்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். நான் ஒரு 420 சீட்டிங் பண்ணி அதன் மூலம் வர்ற பணத்தை ஒரு பங்களா வாங்கினேன்னா அது ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம். நான் போய் சொத்து வாங்குறதுல கருப்பு பணத்தை போட்டேன்னா அது முழுக்க முழுக்க ஐடி. இந்த பேசிக் தான். அதாவது மணி லாண்டரிங். ரெண்டு விவசாயிகளுக்கு என்ன அடிப்படையில் வரல இல்ல, அது ஃபுல்லா அதுவும் ஈடி சம்பந்தப்பட்டதுங்க. அதுவும் ஈடி சம்பந்தப்பட்டது. ஈடி சம்மன் பண்ணாங்க, நீ சம்மன் ரத்து பண்ணிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இல்ல அப்ப என்ன அர்த்தம்? சம்மன் ரத்து நடந்திருக்குன்னு அர்த்தம். பிஜேபி மாவட்ட செயலாளருக்கு அந்த விவசாயிகள் நீங்க சம்மன் பண்ணீங்க, அது எக்ஸ்போஸ் ஆன பிறகு
பிறகு ரத்து பண்றீங்க. இதுதான் பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட். சார் நான் கேக்குறேன், ஜூலை வர சம்மனை இப்ப எதுக்கு பொலிட்டிசைஸ் பண்றீங்க சார்? அந்த வழக்கு இப்ப நீங்க ஆஜராகணும்னு சொன்னதுனால அது நல்லா கேளுங்க. எப்ப ஆஜரானீங்க கரெக்டா சொல்லுங்க. போலீஸ் கேஸ் எப்ப போட்டீங்க போலீஸ் கேஸ் எப்ப வருதோ அப்பதான் நீங்க படிச்சது கேக்குறீங்க. நான் படிச்சது தான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இந்த வழக்கு எப்ப வேணா வரட்டும், அந்த 2 பேருக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு அடிப்படை முகாந்திரம் என்ன, வைல்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஷெட்யூல்ட் ஆக்ட்ஸ்ல இப்ப கேன்சல் பண்றதுக்கான முகாந்திரம் என்ன? அதுதாங்க சார் நான் என்ன சொல்றேன் சார், இப்போ இந்த செய்தி வருது சார், வந்த பிறகு கூட அமலாக்கத்துறையே உயர் அதிகாரிகள் அதுக்குள்ள இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்துருப்பாங்க, தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி கேன்சல் பண்றாங்கன்னா தப்பு நடந்திருக்குல்ல இல்லைங்க. ஜூன்ல சம்மன் பண்றாங்க, ஜூன்ல போறீங்க, வக்கீலோட போறீங்க, அன்னைக்கே பிரச்சனை முடிஞ்சிருச்சு. இது பிரச்சனை முடிஞ்சு சொல்றது கேளுங்க. அவங்க நாலேஜுக்கு வந்த உடனே அக்யூட்டல் ஆயிடுச்சுன்னு உடனே சம்மன் போயிடுச்சு. ஆனா இப்ப டிசம்பர்ல ஏன் இருக்கிறீங்க? இல்ல சம்மன் இப்பதான் சம்மன் கிடையாதுங்க. இல்லைங்க, யார் சொன்னது? ஜூன் 2023 அவங்க அப்பியர் ஆயிட்டாங்க வக்கீலோட போயிட்டு. அதை இப்ப அந்த வக்கீல் வந்து வெளில சொல்றாங்க. இது வரைக்கும் இது நீங்க எப்படி பொலிட்டிசைஸ் பண்றீங்க? இல்ல சார், நான் ஒண்ணு இது அடிப்படையில் இந்த அரசியல் கூட நான் பேசல. விசாரணை அமைப்புகள் மீது வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அல்லது விசாரணை அமைப்புகள் நடக்கின்ற நடைமுறைகள் அவங்க மைண்ட் அப்ளை பண்றாங்களான்னு ஒன்னு கேக்குறாரு. ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். ஒரு சம்மன் அனுப்பும்போது திரு பாலச்சந்திரன் இந்த விஷயத்துல சொன்னாரு, அப்ப குறைஞ்சபட்சமா அதுல அப்ளை பண்ணி அந்த சம்மன் அனுப்பியிருக்காங்கன்னு கேக்குறாரு. லிக்கர் பாலிசி ஆஃப் டெல்லி வந்து சார் அவர் இத முடிச்சுட்டா அப்படியே இல்ல சொல்லிறேன். லிக்கர் பாலிசி வந்து நவம்பர் 21ல போடுறாங்க. ஜூலை 22ல ஸ்ட்ரக் டவுன் பை தி கோர்ட். இது தப்புன்னு, அதுல ஊழல் நடந்திருக்குன்னு அதுல இருந்து ஆரம்பிக்குது. ஊழல் நடந்திருக்குன்னு முகாந்திரம் இருக்குன்னு கோர்ட் சொன்னதுக்கு அப்புறம் ஒருத்தர சம்மன் பண்றாங்க. 2 பேர் உள்ள இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. கெஜ்ரிவால் அவர்களை கூப்பிட்டீங்கன்னா அவர் போனா அவர் அரெஸ்ட் ஆயிடுவார், நல்லா தெரியும். ஏன்னா முகாந்திரம் இருக்கு. அவர் நான் வர மாட்டேன், நீ வந்து அரெஸ்ட் பண்ணுன்ற ரொம்ப சிம்பிளா முடிச்சிரும். நீ வந்து அரெஸ்ட் பண்ணு இப்படி சொல்றது உங்க அரசியல் குற்றச்சாட்டு. அவர் அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, என்ன திட்டமிட்டு உள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அவர் ஒரு கிளைம் பண்றாரு. இத மாதிரி நீங்க இடி மறந்துருங்க, வேற எந்த ஏஜென்சியும் அங்க வச்சு பாருங்க. சிபிஐ என்ன சம்மன் பண்றாங்க, நீ யார என்ன சம்மன் பண்றதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டா அப்புறம் ஏஜென்சி எங்க இருக்கு? அவர் அப்படி சொல்லல. நீங்க வந்து திரு பீட்டர் சொல்றதுல ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க சொல்றீங்க. அவர் என்ன எதுவா இருந்தாலும் ஏஜென்சின்னா மரியாதை கொடுத்து போனோம். அந்த ஏஜென்சி சட்டத்தை சரியாக பயன்படுத்துறவரை அல்லது தன் மீது இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிற ஒரு இண்டிவிஜுவல் சிஎம் அதெல்லாம் கடந்து ஒரு இண்டிவிஜுவல் தனக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சட்ட வாய்ப்புகளை பயன்படுத்த தான் பார்ப்பாரு. தனக்கு எதிராக ஒரு ஏஜென்சி செயல்படுதுன்னு அவர் நம்பினார். இவங்க சரியா தப்பாங்கிறது உங்க பாலிசிக்கு வந்துடுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, வீட்டுல இருக்கிறாங்க, போய் குண்டு கட்டா தூக்கி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சிம்பத்தி வாங்கிட்டாரு. இப்ப நேரம் எங்க போவாங்க? ஸ்ட்ரைட் அங்க கூட்டி போவாங்க. ரிமாண்ட் கோர்ட் போவாங்கல, அங்க கோர்ட் தான வருது. கோர்ட் நார்மலா ரிமாண்ட்ல என்ன செய்றாங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நக்கீரன் கோபால் ரிமாண்ட் நேரத்திலேயே நக்கீரன் கோபால் சார் ரிமாண்ட் நேரத்திலேயே பிஎம்எல்ஏ ஆக்ட் பிஎம்எல்ஏ ஆக்ட் சொல்லுங்க. முகாந்திரம் கேட்பாங்க. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் எங்கன்னு கேட்பாங்க. ஒரு நிமிஷம், அவர் சொன்னார் பாருங்க, அவர் நம்ம பாலச்சந்திரன் சார் சொன்னார் பாருங்க, அவர் லேண்ட் வித்தாருங்க, அதுக்காக கூட்டு வந்துருன்னு சொன்னா அங்கே கிடையாது. இந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் படி முன்னாள் உள்துறை அமைச்சரையே 100 நாள் உள்ள வைக்க முடிஞ்சிச்சு. அவர் தான் தன்னை நிரூபிக்கணும். பிஎம்எல்ஏ ஆக்ட் அதானே. முன்னாள் அமைச்சர் இல்ல, உள்துறை அமைச்சர் சொல்ல குற்றம் சாட்டப்பட்டவர். அதான் சார் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சார். நீங்க அதுதான் சொல்றேன், குற்றம் சாட்டப்பட்டவர் எல்லா சட்டத்தின் அடிப்படையில் இல்ல, பிஎம்எல்ஏல அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு சொல்ல வரேன். நீதிமன்றங்களே அப்படிதான் அது அணுகுது அப்படிங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. நம்ம என்ன பண்ணோம்னா, விஜய் மல்ஹோத்ரா கேஸ் இருக்கு பாருங்க, அதை ரிவைவ் பண்ணி ரிவ்யூ போட்டு டோட்டலா பிஎம்எல்ஏ நல்லிஃபை பண்ணி ஏதாவது பண்ணா அதுக்கப்புறம் பேசலாம். கோர்ட்ல தான் அவர் சொல்றாரு, அந்த சட்டம் எப்படி பயன்படுத்தப்படுதோ அதன் அடிப்படையில் ஏன்னா இப்ப 100 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம் இந்த இண்டிபெண்டன்ஸ்க்கு பிறகு. என்ன அடிப்படையில் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரோம், எதெல்லாம் சரியா பயன்படுத்தப்படுது, எது முறை இல்லாமல் போகுது. பல சட்டங்கள் நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துங்க, 2004 ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு, மக்கள் ஏத்துக்கல, அதுக்கப்புறம் சட்டம் வித்ரா பண்ணப்பட்டுச்சு. இப்பெல்லாம் பல விஷயங்கள் நடந்துதான் இருக்காது. இல்ல நம்ம சட்டத்தை இப்ப நம்ம அட்வைஸ் பண்றோம், இப்படி பண்ணக்கூடாதுங்க, கோர்ட் அந்த இடத்திற்கு போயிடக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. போகட்டும், அப்படி போனா கூட சட்டத்தை வலுவிழக்க வைக்க கூடாது அமைப்புகள் அப்படிங்கிறாரு. இல்ல நம்ம தப்பா பேசிட்டு இருக்கோம். இந்த பேப்பர்ல என்ன சரியா அவர் என்ன சொல்றாரு, பேப்பர்ல என்ன செக்ஷன்ஸ் இருக்கோ அத நான் பேச வந்திருக்கேன். எஸ்சி ஆக்டோ, டவுரி இதுவோ டொமஸ்டிக் ஆக்டோ, எந்த சட்டமும் மக்களுடைய நன்மைக்காக, பிஎம்எல்ஏவும் சரியான விஷயத்துக்காக, அது தவறா போயிடக்கூடாது அல்லது வலுவிழக்க செய்யக்கூடாதுங்கிறார். அவர் போயிடக்கூடாதுன்றது நான் சொல்லலைங்க, கோர்ட் வந்து அது சேஃப் கார்ட் பண்ணிட்டு இருக்கு. நான் சொல்லல. இப்போ அன்லிமிட்டட் பீரியட் கூண்டாஸ் மாதிரி 1 இயர் உள்ள வைக்கிறது கிடையாது. உடனே ரிமாண்ட் பண்றோம், அங்க ஜுடிஷியரி இன்டர்வென்ஷன் வருது, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாம் போறாங்க. இன்னொன்னு, செந்தில் பாலாஜி கேஸ்ல முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல நான் தப்பு பண்றேன்னு சொல்ல, இங்க மெரிட் மேல மெடிக்கல், அப்புறம் மெரிட், திருப்பி மெடிக்கல், திருப்பி மெரிட், இப்படி வந்து அவங்க சாய்ஸ் சார். எதுல அவங்க பெயில் கேக்குறது அவங்க சாய்ஸ் சார். லாயரா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்ல, ஒருத்தர் குற்றமற்றவர்னா நான் குற்றமற்றவர் தான் சொல்லணும்னே தவிர, அப்ப நீங்க விட்டுட்டீங்க, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டீங்கன்னா சார் அது மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அதனால கேக்குறாரு. அது இல்லன்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம பேசுறது எல்லாமே பிஎம்எல்ஏ. ஆனா மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல எவ்வளவு பேருக்கு நீங்களே அப்ளை பண்ணிருப்பீங்க.
இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடியது எல்லாருக்கும் இருக்குது தானே. அது எப்படி நீங்க நான் தப்பு சொல்லல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தப்புன்னு சொன்னீங்க, இப்ப தப்பு இல்லங்கறீங்க. இன்டர்வியூ பண்ண வேண்டாம். நான் சொல்றது என்னோட சாய்ஸ் சொல்ல. இவங்க சொல்றாங்கல்ல இது மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட சட்டம்னு. என்ன மிஸ்யூஸ் பண்ணி உள்ள வச்சீங்கன்னா தொடர்ந்து நான் அதை தான் கேட்டுட்டு பண்ண தவிர என்னோட மெடிக்கல் கண்டிஷன் கேட்க மாட்டேன். கேட்டேன்னா அதுல அந்த ஒரு இடத்துல எனக்கு ஒரு விளக்கம் நான் கேட்டுக்கிறேன். நீங்க லாயரா இருக்கிறதுனால இன்னும் திரு பீட்டர் அல்போன்ஸ் இருக்காரு, பாலச்சந்திரன் சார் உங்கள்கிட்ட வர்றேன். இப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தர் தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளை பயன்படுத்தி தானே வெளியில வரதுக்கு வருவாரு நீதிமன்றத்துல சட்ட ரீதியா. போத் ஆமா சட்ட ரீதியாக மெரிட் அண்ட் மெடிக்கல் அப்படி. எஸ் அதுதான் அது மெடிக்கல்ங்கிறதும் அவருக்கான மெரிட்டா தானே பார்க்கப்படும். கோர்ட் என்ன பார்க்கும், மெடிக்கல் கிரவுண்ட்ஸ்ல பெயில் கொடுத்துருக்காங்களா இல்லையா, மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் பெயில் வந்திருக்கா இல்ல, பெயில் கொடுத்திருக்காங்களா இல்லையா, கொடுத்திருக்காங்க. பல வழக்குல கொடுத்திருக்காங்க. அது ஒரு வாய்ப்பு இருக்கு, அந்த வாய்ப்பை கேட்கறாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்துவதும் அதை கேட்கிறதும் அதை நிராகரிக்கிறதும் இதெல்லாம் சட்ட ரீதியா நடக்கக்கூடிய விஷயம் தானே. இல்ல முதல்ல மெடிக்கல் கேட்டு அப்புறம் மெரிட் அப்புறம் மெடிக்கல்ன்றது எந்த இடத்துல நடக்கல, எங்கேயுமே நடக்கல. முதல்ல மெடிக்கல், ஆமா ஹைகோர்ட்ல அன்னைக்கு எமர்ஜென்சி, அதுக்கப்புறம் மெரிட், ஆமா அதுக்கப்புறம் மெடிக்கல், இப்ப திருப்பி மெரிட். இது அப்ரோச் ஆஃப் தி லாயர் சார் அல்லது அப்ரோச் ஆஃப் தி இல்லங்க அது சொல்ல கார்த்திக், நான் சொல்றது இந்த சட்டம் தவறுன்னு சொல்றீங்கல்ல, சட்டம் தவறுன்றா சிவாஜி ஒரு